ஹலோ சொந்தங்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் கொடுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சப்பாத்தி வித் காலிஃப்ளவர் 65 கிரேவிங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. நல்லா பிடிச்சிருக்கும் உங்களுக்கும். எப்பயும் போல் காலிஃப்ளவர் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம காலிஃப்ளவர் சில்லி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயங்க எண்ணெயில் வதங்க வச்சுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதுங்க. ஏன்னா 65ல் காரம் இருக்கும். அதனால் இந்த மசாலா இதில் போடுற மசாலாலும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாங்க. இல்லைன்னா ரொம்ப காரம் அதிகமாக ஆகிடும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு மசாலா போட்டுக்கணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். 1 ஸ்பூன் அளவு கறி மசாலாங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளுங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. அந்த வாசனை போகிற அளவுக்கு வதங்க வச்சுட்டு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்குங்க. அந்த அரைச்ச தக்காளி விழுதையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து அது நல்லா அந்த கொதித்து கிரேவி வர அளவுக்கு வச்சுட்டு, குடமிளகா 1 குடமிளகா போட்டுக்கோங்க. நீங்கள் குடமிளகா பிடிக்கும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதங்கின வாட்டி சோயா சாஸ் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணுங்க. அந்த புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சப்பாத்திக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த கிரேவி பதத்துக்கு வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு காலிஃப்ளவர் பொரித்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதை அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஏன்னா காலிஃப்ளவர் ஏற்கனவே வெந்துருச்சு. நல்லா அந்த கலந்து அந்த கிரேவியோடு கலந்தால் போதுங்க. சப்பாத்திக்கு கொடுத்து விடுங்க. பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. செஞ்சு சாப்பிட்டு